ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th அஃபீஷியல் மேக்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் ஒன்வேர்டு பார்ட் 1 14 பார்த்துக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் பார்ட் 2 மார்க்கில் போவோம். 15th டொமைன் கண்டுபிடிச்சி ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு மார்க் 2 மார்க். நெக்ஸ்ட் 16th இந்த டயக்ராம் போட்டிங்கன்னா ஒரு மார்க். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டஸ் நாட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின், அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க எழுதிருந்தீங்கனால கிவன் போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க், x = 7 போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், மொத்தம் 2 மார்க். நெக்ஸ்ட் பார்க்க போது 18th கொஸ்டின் ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆன்சர் 27/2 போட்டுருக்கணும், இல்லைனா 13.5 எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். நான் எடுத்து 19th கொஸ்டின், இது வந்து 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது இந்த கொஸ்டினில் = போட்டு இப்படி கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் மேலே x - 4 x + 4 போட்டிங்கன்னா 2 மார்க். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கதே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க். ஆன்சர் இது ரெண்டில் எந்த இது கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு 2 மார்க் எடுத்து போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் 21th கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க இந்த இதை மட்டும் எழுதினீங்கனாலும் கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க், ஸ்டெப் மார்க். அடுத்த ஆன்சருக்கு ஒரு மார்க், மொத்தம் 2 மார்க். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 22th கொஸ்டின், இது வந்து 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் கொடுத்துருக்க ஏபி கண்டுபிடிச்சி அதோட தேல்ஸ் தியரம் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் 33th கொஸ்டின், ரெண்டு ஃபார்முலாவை போட்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்படி போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அன்டிஃபைன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 2 மார்க் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின், ஃபார்முலா எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் கடைசியில் எழுதிங்கன்னா 2 மெத்தடில் எப்படி போட்டு நீங்கள் கொண்டு வந்து போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க, கொண்டு வராமல் போட்டிருந்தீங்கனாலும் ஒரு மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின், இது வந்து அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கதை போட்டு நீங்கள் டேஞ்சன்ட் எடுத்தீங்கன்னா ஒரு மார்க், அடுத்து ஆன்சர் போட்டிங்கன்னா ஒரு மார்க், 2 மார்க். நெக்ஸ்ட் 26th கொஸ்டின், ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க், ஃபார்முலா போட்டு ஆன்சர் போட்டிங்கன்னா 6.5 போடலாம், 6.6 போடலாம், எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், இதில் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க, ஃபார்முலா காரமாக இருக்குது, ஆன்சர் காரமாக இருக்குது, 2 மார்க் மொத்தம். நெக்ஸ்ட் 28th கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின், இதில் தான் ட்விஸ்டே வச்சுட்டாங்க. 28th கொஸ்டின் ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா ஒரு மார்க்கு, சரியா. அடுத்து இப்படி எழுதிருந்தீங்கன்னா அப்படி கண்டுபிடிச்சி எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 5 மார்க். இதில் அதை கண்டுபிடிச்சி கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கதே எழுதிருந்தீங்கன்னா ஒரு மார்க். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏபி ஏ கிராஸ் இது கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க், அடுத்து ஏபி கண்டுபிடிச்ச ஒரு மார்க், ஏசி கண்டுபிடிச்ச ஒரு மார்க், கடைசியில் ஆன்சர் எழுதினா ஒரு மார்க், 5 மார்க். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், f.g.f கொஸ்டினை கொடுத்து எழுதிங்கன்னா ஒரு மார்க், f(g) கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க், g(f) கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க், கடைசியில் ஆன்சர் போட்டிங்கன்னா 5 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் 31th கொஸ்டின், 301 595 வரையும் போட்டிங்கன்னா ஒரு மார்க். நெக்ஸ்ட் ஃபார்முலா போட்டிங்கன்னா 1 மார்க். நெக்ஸ்ட் n = 33 போட்டிங்கன்னா ஒரு மார்க். நெக்ஸ்ட் n = அடுத்தது கண்டுபிடிச்சி அடுத்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா 5 மார்க் அப்படியே ஃபுல்லாக போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 32 கொஸ்டின், இதில் இந்த 3 கண்டுபிடிக்கிறது இப்படி போட்டிங்கன்னா ஒரு மார்க். நெக்ஸ்ட் ஃபார்முலா போட்டிங்கன்னா ஒரு மார்க், 9 போட்டு கண்டுபிடிச்சி வெளில எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மார்க், அடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மார்க், ஆன்சர் இப்படி வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 மார்க், ஓகேவா. இப்படியே நீங்கள் ஆன்சர் நிப்பாட்டினீங்கனாலும் உங்களுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் 33rd கொஸ்டினுக்கு ஏபி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க், ஏபிக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மார்க், ஏக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மார்க், பிக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மார்க், கடைசியில் ஆன்சர் வந்துருச்சுன்னா 5 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 34, சரி. இதில் இந்த டயக்ராமுக்கு ஒரு மார்க் போடுவாங்க, இது எழுதிருந்தீங்கன்னா 1/2 மார்க், டயக்ராம் 1 மார்க் சேர்த்து தான் 1 மார்க் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இப்படி எழுதிருந்தீங்கன்னா ஒரு மார்க், அடுத்து இதை அப்படியே திருப்பி இருந்தீங்கன்னா ஒரு மார்க், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கடைசியில் வந்து இது